அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆடி மாத ராசி பலன்கள் 17/7/2018 முதல் 16/8/2018 வரை. மகர ராசி அன்பர்களே, இம்மாதம் உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். விளம்பி வருட ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விரயஸ்தானத்திலும் இருக்கிறார். ஜென்ம ராசியில் கேதுவும் வக்ர செவ்வாயும் இருக்கிறார்கள். 10ல் உள்ள குரு வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதன் பார்வை பலத்தால் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் 7.5 சனியின் ஆதிக்க காலத்தில் அல்லவா இருக்கிறீர்கள். சனியின் சுற்றில் 2வது சுற்று நடப்பவர்கள் ஓரளவு நன்மை காண்பார்கள். இருப்பினும் விரய சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிவதன் மூலம் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்ய முடியாவிட்டாலும் காரியங்கள் எப்படியாவது கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். 7ல் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே சர்ப்பதோஷத்தின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் தொழிலில் வந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் முயற்சிகளில் ஓரளவு வெற்றி கிடைக்கும். முன்னேற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆனால் தொடர்ந்து நடைபெறும் திசா புத்திக்கேற்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும் மாதம் இது என்பதால் அரசியல்வாதிகளினால் மனக்குழப்பம் போன்றவை உருவாகலாம். 7.5 சனி நடக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் விஸ்வரூபம் எடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. ராகு கேதுக்குரிய சிறப்பான பரிகாரங்களை செய்வதோடு சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஆனைமுகப்பெருமான், சனி பகவான், ஆஞ்சநேயர் என்ற அடிப்படையில் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டால் பிரச்சனைகளில் இருந்து விடுபட இயலும். 10ல் குரு சஞ்சரிப்பதால் பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரலாம். வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக அமைய குருவுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி கன்னி ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். சுக்கிரனுக்கு கன்னி ராசி நீச்ச வீடாகும். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பிள்ளைகளால் பெரும் விரயங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். அக்கணம் ஏற்படாமல் இருக்க அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கும். போட்டி கடை வைப்போரின் எண்ணிக்கையும் உயரும். மதிப்பும் மரியாதையும் குறையாது என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். புதியவர்களை நம்பி ஏதேனும் பொறுப்பை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். 9க்கு அதிபதி வக்ர நிவர்த்தியாவது யோகம்தான். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவிற்கு வரும். பாக பிரிவினைகளை சுமூகமாக முடித்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகலாம். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். உறவினர்கள் பகை அகலும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கும் பிற மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அது கைகூடும் நேரம் இது. உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சனியும் உங்கள் ராசிக்கு 4, 11க்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல. உங்கள் ராசிநாதனாக விளங்கும் சனியும் உங்கள் ராசிக்கு 4, 11க்கு அதிபதியாக விளங்கும் செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல.
நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத நிலை உருவாகும். நீடித்த நோய் அகலவில்லையே என்ற கவலை உருவாகும். பெற்றோரின் எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும். தொழிலில் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டாகும். பயணங்களில் இடையூறுகள் வரலாம். இது போன்ற வக்ர காலங்களில் கவனம் தேவை. அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இம்மாதம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பலன்களை வாரி வழங்கும். நன்றி.